தமிழக மக்களை பிச்சைக்காரர்கள் என்ற ரீதியில் பாஜக விமர்சிப்பதை கண்டிப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை கூறியிருக்கிறார். அவரது பேட்டியை பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் குஷ்பு என்ன சொன்னாரோ அதே கருத்தை மீண்டும் பிரதிபலித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களை பிச்சை எடுக்க வைத்திருக்கிறார்கள், பிச்சைக்காரர்கள் என்று சொல்லுகிறார். இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார் என்பதை நீங்கள் முதலில் சொல்ல வேண்டும். யார் உங்களிடம் பிச்சை கேட்டது? எந்த அளவில் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறீர்கள்? 37,000 கோடி ரூபாய் 100 ஆண்டுகள் காணாத பெருமழை, காட்டாற்று வெள்ளம் தமிழ்நாடு பார்த்தது. ஒரு நையா பைசா கூட இதுவரை கொடுக்கவில்லை. ஆனால் ஒன்றுமே செய்யாமல் கொடுக்காமல் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை மட்டும் எடுத்து உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்தியிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள். பிச்சை யார் எடுக்கிறார்கள் என்பதை முதலில் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அமலாக்கத்துறை, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் போன்ற நிறுவனங்களை அனுப்பி சோதனை என்ற பெயரில் மிரட்டி ஏறக்குறைய 7,000 கோடி ரூபாயை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் பெற்றது பிச்சையா? தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கேட்கிறார், எது பிச்சை?